நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில அந்த நாடகம் நடந்து அதுக்கப்புறம் உண்மையான வீடியோ ரிலீஸ் ஆகி நம்ம அக்கா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு நிக்கிறாங்க. பாஜகவில் மெம்பர் ஆகும் போதே வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஓரமா வச்சிடணும். தெருவில் போறவன் குடிச்சிட்டு கிளம்புறவன் கூட டீசெண்டா பேசுறான்னா பாருங்க. திமுக காரங்க ரொம்ப ஜனநாயகமான ஆள்கள்ல, அதனால வேடிக்கை பாக்குறாங்க. நம்பர் 1 அக்யூஸ்ட்னு நீ சீஃப் மினிஸ்டர் சொல்ற. வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல்னாலே அது எந்த அளவுக்கு நாடகத்தை போடும் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஏராளமான நாடகத்தை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நேத்து ஒரு நாடகம் நடந்துச்சு பாருங்க, வேற லெவல் நாடகங்க. நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில அந்த நாடகம் நடந்து அதுக்கப்புறம் உண்மையான வீடியோ ரிலீஸ் ஆகி நம்ம அக்கா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு நிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு புதுசா? பாஜகவில் மெம்பர் ஆகும் போதே வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி ஓரமா வச்சிடணும். ஸ்பெல்லிங் கூட தெரியக்கூடாது. நம்ம அக்காவுக்கு தெரியாதா என்ன? அதனால அவங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு அசிங்கத்துல மாட்டி இருக்கிறாங்க. 1. 2வது, ஒரு கட்சி தலைமை எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க இடதுசாரிகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அண்ணன் திருமா போன்றவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவ்வளவு நேர்மையா நாகரிகமா பேசுறவர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பாஜக கும்பல் ஒருத்தனை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. தெருவில் போறவன் குடிச்சிட்டு கிளம்புறவன் கூட டீசெண்டா பேசுறான்னா பாருங்க. அவனே காது கூசுற அளவுக்கு பேசுறவர் தான் நம்ம அண்ணாமலை. விஜய நீ தாக்கணும், ரைட்டு, தாக்கி பேசு. விஜய எதிர்க்கணும், விஜய கேள்வி கேட்கணும்னா 1000 கேள்வி நீ கேளு, தப்பே கிடையாது. ஆனா ஆபாசமா கேட்கிற பாரு, நீ யாரையான்னு கேட்கிற பாரு, நீ பொம்பளை நடிகர்களோட இடுப்பகலி இட்டுறவன் கேட்கிற பாரு, அது கேடுகட்டத்தனம். இதெல்லாம் தாண்டி இந்த விஜய் குரூப் இருக்குல்ல, நம்மளையெல்லாம் புடிச்சுக்கிட்டு ஆபாசமா எழுதிட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் விஜயை ஆபாசமா பேசும்போது வேடிக்கை பார்க்குது இந்த கும்பல். இந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற அரசியலையும் நாம் பேசியாக வேண்டிய தேவை இருக்கு தோழர்களே. என்னன்னா நேத்து தான் பாஜக கும்பல் மொத்தமா இறங்கி களமாடுனாங்கல்ல, பொடையன்னு போலீஸ் அடிச்சு உள்ள தூக்கி போட்டுச்சு. அதுல கூட நம்ம எச்சராஜா அண்ணன் நாய் வண்டியில ஏற மாட்டேன்னு சொல்லி அக்கா வானதி சீனிவாசனை கேலி பண்ணாங்க. ஏன்னா வானதி அக்காவை அந்த வண்டியில தான் ஏத்திட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களே. பயங்கர தகராறாகி பயங்கரமான இதாகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல உட்கார வைக்கிறதுக்கே அவ்வளவு ஆர்ப்பாட்டம் இந்த குரூப்பு. ஏன்னா முன்ன பின்ன போராட்டம் நடத்தி இருக்கணும்ல. நான் என்ன சொல்றேன்னா 5 மணி நேரம் அரெஸ்ட் பண்றது தப்புன்றேன். ஒரு போராட்டம் என்ன தூக்கி உள்ளவை பரவாயில்லை. கம்யூனிச கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் அப்படித்தான் வளர்ந்தவர்கள். தூக்கி உள்ளவை ஒண்ணு தப்பே கிடையாது. ஆனா என்னன்னா முதலாளிகள் முதலாளித்துவ சித்தாந்தம் இந்த தூக்கி உள்ள வச்சா உள்ள போய் தலைவர்கள் ஆயிடுறாங்க. தூக்கி உள்ள வச்சா உள்ள போய் அங்க இருக்கிற கைதிகளையும் கம்யூனிஸ்டுகளா மாத்தி வெளியே கூட்டு வந்துறாங்க. இந்த கம்யூனிஸ்டுகளை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மண்டபத்தில் எடுக்கிற கான்செப்டே ஒரு 50 ஆண்டுகளா இருக்கு. அது வேற விஷயம் வச்சுக்கோங்க, அது பெரிய டாபிக் பேசுவோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா அக்கா போறாங்க போராடுவதற்கு போறாங்க. போலீஸ்காரங்க மறிச்சு அரெஸ்ட் பண்றோம் நாங்க உங்களை, நீங்க எதுவுமே அறிவிக்காம பர்மிஷன் வாங்காம நீங்க போராட்டம் நடத்துறீங்க, இது இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போறாங்க. அப்ப வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பிள்ளை மயக்கம் போட்டுருச்சு. மயக்கம் போட்டோடனே அக்கா பதறாங்க. அந்த பிள்ளைக்கு பல்ஸ் குறைஞ்சு போச்சு, அந்த பிள்ளைக்கு உடம்பு முடியாம போச்சு. ஒரு போராட்டத்துக்கு வந்தா இப்படித்தான் செய்வீங்களா? இது என்ன நாடா இல்லை என்ன? இது ஒரு அராஜகம் இல்லையா அப்படின்னு அக்கா நல்ல பேச்சாளர் வேறையா வேற லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்களேன். பாத்தீங்கல்ல, அக்கா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, பாவமே அந்த பிள்ளை உள்ள விழுந்துருச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம பசங்க அந்த வீடியோவை ஆராய்ச்சி பண்ணியே சமூக வலைத்தளங்கள்ல போட்டாங்க. என்னைய ஆராய்ச்சின்னா அந்த மயக்கம் போட்டு விழுந்த பொண்ணு இருக்குல்ல, அது நிக்குது. பக்கத்துல ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒரு பையன் நிக்கிறான். இல்ல அது என்ன கலரு, தீப்பெட்டி கலர் நம்ம சொல்லுவோம், அந்த கலர் சட்டை போட்டு ஒரு பையன் நிக்கிறான். அவன் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். அது அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் பேசுறான். அந்த பொண்ணு இங்கிட்டு பாக்குது, இந்த இப்படி தாக்குது, இந்த அக்காவுக்கு பின்னாடி நிக்குது, இப்படி பாக்குது, இப்படி பண்ணுது, அந்த பையன் கூட பேசுது. கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் ஓடிட்டே இருக்கு. பேசின புள்ள அவன் ஏதோ சொல்லி கொடுக்குறான். கேட்டோடனே டப்புன்னு அடுத்த செகண்ட் மயக்கம் போடுது. மயக்கம் போட்டோடனே சொல்லி கொடுத்தான் பாருங்க அந்த ஆளே, ஏ மயக்கம் போட்டாங்க ஆகுனாங்க.
காவல்துறை நிக்குது, காவல்துறை அரெஸ்ட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கு, மயக்கம் போட்டாங்கன்னு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கினாங்க. பாருங்களேன். பாத்தீங்களா? வீடியோ பாத்தீங்களா? எங்க நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அந்த கொண்டைய மறைக்க மறந்துடுறீங்களே. எல்லா தப்பையும் செஞ்சு செஞ்சு மாட்டிக்கிட்டே இருக்கிறதா இந்த கும்பலுடைய வேலை. எதையாவது பயங்கரமா சொல்றது, நம்ம லெப்ட்ல அடிச்சு தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க. நேத்து கூட நடந்திருக்குல்ல. நேத்து இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு முந்தா நாள் ஒரு ஸ்பேஸ்ல ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. கூட்டம் நடத்தினா நேத்து செய்தி பரவுது. என்னையா கூட்டம் அப்படின்னா, அங்க பயங்கரமா கூட்டம் எகிரி அடிச்சு பார்த்தாங்க. 50,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் பார்த்துட்டாங்க. இதுதான் ஸ்பேஸ் வரலாற்றிலே அதிகமான மக்கள் கலந்து கொண்ட கூட்டம், அப்படி இப்படின்னு செய்தி வந்துட்டு இருக்கு. நம்ம கூட பெரிய ஆச்சரியமாச்சு. பரவாயில்லப்பா, அரசியலாக ட்ரை பண்றாங்க போல இருக்குன்னு. அப்புறம் இன்னைக்கு காலைல எந்திரிச்சு பார்த்தா நம்ம பசங்க பூரா அது எப்படா வந்துச்சுன்னு ஆய்வு பண்ணா, பணம் கட்டி ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பாட் என்று சொல்லக்கூடிய அது தானியங்கி ப்ரோக்ராமர். அது என்ன பண்ணுனா, ஒரு கேம்ல அங்க சில ஃபுட்பால் மேட்சே விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டை இறக்கி விட்டா அவங்க பாட்டுக்கு அடிச்சு கோல் போட்டு போவாங்க. ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டரைஸ் செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு பாட்டு. அதுதான் அந்த தானியங்கி. அதுதான் இங்க எடுத்து நிறைய பேர் கலந்துகிட்டதா, 50,000 பேர் கலந்துகிட்டதா ஒரு உருட்டி விட்டுருக்கு. இந்த பசங்க இன்னைக்கு அதை வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டு போயிட்டானுங்க. பாருங்க ஆதாரத்தை. எதுக்கு இந்த வேலை? 10 பேர் கேட்டாலும் அரசியல் ஆகணும்ன்றதான அரசியல் கட்சியுடைய வேலை. நீங்க 50,000 பேர் கேட்டதா சொல்லி என்ன கிளிக்க போறீங்க? உங்க ஐடி விங்ல இருக்கிறவன் ரசிகர் மன்றமாவே இருப்பானா? என்னதான் பண்ண போறீங்களோப்பா. சரி, இந்த வேலை பார்த்த நீங்க நேத்து ஒருத்த உட்காந்து அசிங்கப்படுத்தினானே, ஒரு ஆள் வாய் திறக்கல. சின்ன பசங்க ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அப்படி என்ன பேசினாருன்றதாங்க பெரிய டாபிக்கே. விஜய பார்த்து கடுப்பாயிட்டாரு. ஸ்கூல் பசங்களை மாதிரி அரசியல் பண்றாரு, ஸ்கூல் பசங்க மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சினிமா ஷூட்டிங்ல தான் நீங்க வந்து அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்றாரு. சினிமாக்காரங்க அரசியல் வந்தா சினிமா ஷூட்டிங்ல இருந்து வர்றதா அர்த்தம். இவர் ஐபிஎஸ் ஆகி அரசியலுக்கு வந்ததுனால நேரம் வர்றப்ப வர்றாருன்னு அர்த்தம். நீ ஏன் சிரிப்பு போலீஸ்னு ஊரே வையுது. இந்த சிரிப்பு போலீஸ்க்கு இந்த உருட்டு மரக்கெல்லாம் தேவையா? ஒரு ஆளு புதுசா வந்தாங்கன்னா நீ நாகரிகமா விமர்சி, அது வேற. ஆனா போற போக்குல ஸ்கூல் பிள்ளைங்கள மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீயா நான் போய் தடுத்து நிறுத்துறீங்க. இது கேடுகட்ட ஸ்கூல் பிள்ளைங்கள விட கேவலமான செயல் இல்லையா? உங்களுக்கு எதிராக கருத்து சொன்னா ஆபாசமா பதிவு விடுறீங்க, ஆபாசமா கதை கட்டி விடுறீங்க. இதெல்லாம் கேடுகட்ட செயலா இல்ல? ஸ்கூல் பசங்க மாதிரி நீங்க பேசுறீங்க. அதுல அவர் சொல்றாரு, திரும்ப என்ன பேச வைக்காதீங்க, இது வரைக்கும் நான் மரியாதையா பேசுறேன். நீ என்னைக்கு யார மரியாதையா பேசிருக்க சொல்லு? யார மரியாதையா பேசிருக்க? நம்பர் 1 அக்யூஸ்ட்னு சொல்லி என்ன ஆதாரத்தோட முதலமைச்சர் சொன்ன? அதுக்கே உன்னை தமிழ்நாட்டுல தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். ஆனா திமுக காரங்க ரொம்ப ஜனநாயகமான ஆளுகள்ல, அதனால வேடிக்கை பாக்குறாங்க. நம்பர் 1 அக்யூஸ்ட்னு நீ சீஃப் மினிஸ்டர் சொல்ற, என்ன ஆதாரத்தை சொன்ன? இது என்ன அரசியல்? கேடுகட்டத்தனம். இன்னும் பல முறை பேசிருக்காருங்க. தேர்தலில் நிற்கும் போது மேடையில் நின்றுக்கிட்டு செந்தில் பாலாஜி அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சு பல்ல உடைப்பேன் அப்படின்னு சொல்றது நீ தானே? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னது. பத்திரிகைக்காரங்கெல்லாம் பார்த்து 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு அலையிறீங்கன்னது, குரங்காட்டை என் பின்னாடியே திடுறீங்கன்னது. இதெல்லாம் ரொம்ப டீசென்டான பேச்சா? பத்திரிகைக்காரங்க மைக்கு வச்சிருக்கும் போதே ஒரு 2 ஆம்பளைங்க ஒரு பொம்பளைய வச்சுட்டு இருக்காங்க என்ன பேசுனது? இதெல்லாம் என்ன பேச்சு? என்னைக்கு நீ நாகரிகமா பேசியிருக்க? நான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கேன், மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க பவுண்டரி லைனை தாண்டி வராதீங்க. என்ன பவுண்டரி லைன்? அதை பிக்ஸ் பண்ண நீ யாரு? இதுதான் என் பவுண்டரி லைன் நான் பிக்ஸ் பண்ணுவேன். அடுத்தவங்களுடைய பவுண்டரி லைனை, விஜயோடைய பவுண்டரி லைனை பிக்ஸ் பண்ண நீ யாரு? இந்த எல்லையை தாண்டி நீ வரக்கூடாது. நீ என்ன கைப்புள்ள வடிவேலா? இந்த எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்றதுக்கு சொல்லிட்டு போ. எனக்கு பயந்து வருது, எங்க ஓட்டெல்லாம் இவர் புடுங்கிடுவார் போல இருக்கு, திமுகவுக்கு எதிரான ஓட்டெல்லாம் இவர் வந்து மொத்தமா அள்ளிடுவார் போல இருக்கு அப்படின்னு பயம் இருந்தா நேரடியா வெளிப்படையா சொல்லு. எதுக்கு இந்த ஓவர் சீன் எல்லாம்? நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் எப்படி தூங்கணும், நான் எந்த வேலை பார்க்கணும், நான் என்ன படிக்கணும், எல்லாத்தையும் இந்த பார்ப்பனியம் தீர்மானிச்சுட்டே இருக்கும். அந்த பார்ப்பன அடியாட்கள் வெளியே சொல்லிட்டே இருப்பீங்க. என்ன நியாயம்?
இதுல ரொம்ப கேவலமா பேசுனது தெரியுமா, நடிகையை இடுப்ப கிள்ளி அரசியல் பண்றதுதானே நீ அப்படின்னு கேக்குற. எவ்வளவு கேடுகட்ட செயல், எவ்வளவு கேவலமான பேச்சு. ஒரு சினிமா துறையில இருந்து ஒரு ஆணோ பெண்ணோ அரசியலுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க அரசியலற்றவர்களாக இருந்தாங்கன்னா அதை நீ கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு அரசியலுக்கு ஒரு சினிமா நடிகர் வந்திருக்காருன்னொன்னே நடிகைகள் இடுப்புக்கள்னா நீ நடிகைகளை சேர்த்து கேவலப்படுத்திட்டு இருக்க, நடிகைகளை அவமானப்படுத்திட்டு இருக்க, அவங்களுடைய வேலையை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்திட்டு இருக்க, பொது புத்தியோட பேசிட்டு இருக்க. நீ ஒரு தலைவனுக்கான பேச்சே இல்ல. அவன் நடிக்க வர பெண்கள்லாம் கேவலமானவர்கள், நீ பொது புத்தியில ஊட்டிக்கிட்டு இருக்க உன் கூட இருக்கிற அரைவேக்காடுகள் அல்லு சில்களுக்கெல்லாம். இது என்ன மாதிரியான நியாயம் நான் கேட்கிறேன். அப்படி என்ன யோக்கியமான கட்சியில இருக்கீங்க நீங்களே? பாலியல் ஜல்சா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அம்பிடுதான். உங்க கட்சி என்ன யோக்கியமா இருந்துச்சு? தமிழ்நாட்டிலேயே எம்பியா இருந்த அந்த பெண்ணு சசிகலா புஷ்பா மேடையில வச்சு சேலையை பிடிச்சி இழுக்கல, நீங்க இடுப்புல கை போடல. ஏங்க உங்க சண்டிகர் இந்த ஏரியால ஒரு பழங்குடி பெண் அமைச்சரை மோடிக்கு முன்னாடியே வச்சு, நான் முழு வீடியோவே போட்டிருக்கேன், போய் எடுத்து பாரு. மோடி நிக்கிறாரு, அவருக்கு முன்னாடியே வச்சு இடுப்ப கிள்றாங்க இன்னொரு அமைச்சர், அந்த பெண் அமைச்சரை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க? இங்க பக்கத்துல கர்நாடகத்தினுடைய அமைச்சரா முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் எடியூரப்பா, அவரு சுமலதா அப்படின்ற சுயேட்சை எம்பி, அவங்களோட போய் ஒரு நீர்நிலையை திறந்து விடுறாங்க, ஒரு ஷட்டரை ஏற்றி விட்டு தண்ணியை பாசனத்துக்கு திறந்து விடுறாங்க. அங்க போய் நின்று அந்த அம்மா இடுப்புல கை போட்டு அந்த அம்மா கழட்டிக்கிட்டு அடிச்சு விடுவேன்ருச்சு. அதே ஆள் தான் 15 வயசு 16 வயசு குழந்தைகிட்ட அபியூஸ் பண்ணி இன்னைக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. என்ன யோகியமானவங்க நீங்க? குல்தீப் சிங் 16 வயசு குழந்தைய ரேப் பண்ணி அவங்க அப்பனை கொண்டு அவங்க சொந்தக்காரன் கொண்டு அந்த பிள்ளைய உச்சநீதிமன்ற கஸ்டடியில் எடுத்து காப்பாத்துச்சு. நீங்க என்ன நியாயம் இருக்கு? மதுரையில MS ஷா உங்க வர்த்தக அணி மாநில தலைவர் 15 வயசு குழந்தைய ரேப் பண்ணி போராட வரலாம் கூட்டிட்டு போய், எவ்வளவு ஆபாசமான கும்பல் நீங்க. நீங்க ஒரு நடிகர் விஜய் வர்றாருன்னா நான் அரசியலா விமர்சனம் பண்ணியிருக்கேன், 100 வீடியோ போட்டிருக்கேன், நான் கேள்வி கேட்பேன். ஆனா நீங்க நடிகைகள் இடுப்பு கிள்ளிட்டு வர்றீங்கன்னு கேட்கறது என்ன மாதிரியான நாகரிகம்? என்ன அரசியல் நான் கேட்கிறேன். நீ என்ன யோக்கியமான ஆளு இதை கேட்கறதுக்கு? பாலியல் ஜல்சா கட்சி, பெண்களை பாலியலா சுரண்டக்கூடிய கட்சிகள்ல முதல் இடத்துல இருக்கிற கட்சி நீ. வேலை கேட்டு வந்தா அந்த பிள்ளைகளை கையை பிடிக்கிறது, உதவி கேட்டு வந்த பிள்ளைகளை ரேப் பண்றது. உன் கூட பாட்டாளி பங்காளியா இருக்கிறான் பாரு உங்க கூட்டாளிங்க. கர்நாடகத்துல 300 பெண்கள் மேல எத்தனை 100 CD கிடைச்சது. என்ன ஆளுங்க நீங்க எல்லாம் பேசுறதுக்கு? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் நீங்க பண்றீங்க, நாங்க களத்துல நிக்கிறோம். ஆத்தாடி நீங்க களத்துல நின்று கிழிச்சிட்டீங்க. களத்துல என்ன அந்த ஜிங்கி ஜிங்கின்னு அடிச்சீங்களா, அதான் களத்துல நிக்கிறது? இல்ல எண்மண் எண் மக்கள் யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி விட்டீங்களா, அதான் களத்துல நிக்கிறது? என்ன மிஸ்டர் அண்ணாமலை, இதுவா களத்துல நிக்கிறது? களத்துல நிக்கிறதுனா மக்களுக்காக நின்று, மக்களுடைய உரிமைக்காக நின்று அதிகாரத்தை ஏத்து நிக்கிறது பேர் தான் களத்துல நிக்கிறது. கிராமிய கலைஞரா இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு இங்க உருட்டி விட்டு கண்ணகி வேஷம் போட்டு அந்த பிள்ளைய அழுக வச்சு எனக்காவது உருப்படியா ஒரு போராட்டத்தாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த போராட்டத்தை நேர்மையா செஞ்சிருக்கீங்களா? இல்ல நேர்மையான காரணத்துக்காக ஒரு போராட்டத்தை நீங்க செஞ்சிருக்கீங்களா? உங்க அரசியல் அப்படின்னா மொத்த போராட்டம் நடக்கும். இன்னைக்கு உங்க பங்காளி இதே கன்னியாகுமரியில ஒரு பையன் போக்சோல கைதாகி கைகால் ஒடிஞ்சு உள்ள கிடக்குறான். அவன் யாருடானா உங்க பங்காளி சிவசேனாவுடைய கூட்டாளி, அந்த மாவட்ட தலைவருடைய மகன். எங்க வாய திறக்கலையே, இங்க உருண்டைங்க மெட்ராஸ்ல எங்க அங்க போய் உருள வேண்டியதானே. ஆக போராட்டத்துல கூட அநீதியாக உங்க ஆளுக மாட்டிட்டான கப்சிப்புன்னு இருக்கிறது. மற்றவங்க எவனா சிக்கனானா அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்னா வச்சு உருள்றது. போராட்டம் என்பது யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க பக்கத்துல போய் நின்று நான் இருக்கிறேன்னு சொல்றது பேர் தான் களமாடுவது, களத்தில் நிற்பது. 3 பேர் ஒரே நாள்ல நீட்டுக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க. அடுத்த 3வது மணி நேரம் ரோட்டை மறிச்சு உட்கார்ந்தோம் இதே சென்னையில. நாங்க எங்க நண்பர்கள்லாம் திரட்டிட்டு போய் நான் உட்கார்ந்தேன். இல்லன்னு சொல்ல முடியுமா நீ? அதுக்காக நான் கேஸ் வாங்கி கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைஞ்சேன். அதான் களத்துல நிக்கிறது. சும்மா உருட்டக்கூடாது மிஸ்டர் அண்ணாமலை. அதுல இன்னொரு கேள்வி கேட்கிறார், 50 வயசுலதான் அரசியலுக்கு வருவீங்களா? உங்களுக்கு காலையில புத்தா எழுப்பி அரசியலுக்கு போன்னு சொன்னாங்களா? உன்னை யாரு எழுப்பி அரசியல் போ சொன்னது? உன்னை யாரு எழுப்பி உங்க கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து உன்னை அரசியல் போ சொன்னாரா? நீ அரசியல் என்ன கிழிச்சிருக்குன்னு நான் கேட்கிறேன். எந்த வயசுல அரசியல் வரணும்னு தனிப்பட்ட மனிதர்கள் முடிவு செய்வாங்க. அரசியலா இருக்காங்கன்றதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடம். அவ எத்தனை வயசுல வர்றான்னு இல்ல. அப்படி பார்த்தா நான் 19 வயசுல அரசியலுக்கு வந்தவ. நீ எல்லாம் ஜூனியர் மட்டும் கிடையாது, நீ எல்லாம் நேத்து நேரம் வந்திருக்க. நான் கேள்வி கேட்கலாமா? நான் 19 வயசுல வந்தேன், நீ என்னடா 37 வயசுல வந்திருக்க அப்படின்னு கேட்டா அது கேவலமான கேள்வி இல்லையா? அந்த கேள்வியில ஏதாவது அறிவு சார்ந்த புரிதல் இருக்கா? 50 வயசுல வர்றாரு, உங்களுக்கே அவ்வளவு வைத்தறிச்சேன்னு நான் கேட்கிறேன். இருக்கிற ஒத்த மாநில தலைவர் பதவியை காப்பாத்திக்க மிஸ்டர் அண்ணாமலை. சும்மா கேள்வி கேட்கிறோன்ற பேர்ல பொம்பளைங்களை இழிவுபடுத்திட்டு போற இடத்தெல்லாம் எதையாவது பேசிக்கிட்டு அராஜகமா இருந்தீங்கன்னா தமிழ்நாடு தன் ஒரிஜினல் முகத்தை காட்ட வேண்டியிருக்கும். ஒன்ட்ட ஞாபகம் வச்சுக்கோ. என்னன்னா விஜய் ஆட்கள் இருக்காங்கல்ல,
ரசிகர் மன்றத்தா இருக்கிறவங்க கூட கோவம் வரும். ஆனா விஜய் கட்சிக்காரங்களுக்கு கோவம்னா என்னன்னே தெரியல. இதுக்கு அவங்க பதில் சொல்லி இருக்கணும், உண்டு இல்லைன்னு வச்சிருக்கணும். சின்ன பசங்க 4 பேர் கதறிட்டு இருக்கானுங்க, மத்த எல்லாம் கப்சுப்புன்னு இருக்காங்க. இந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? நீங்க யாருடைய கூட்டாளி, யார பாதுகாக்க நினைக்கிறீங்க மிஸ்டர் விஜய்? இவ்வளவு பேசின பிறகு நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா ஒண்ணு இடி வந்துரும், ஐடி ரைடு வந்துரும்ன்ற பயப்படுறீங்களா? இல்ல எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இவங்க ஆபாசமா பேசுவாங்க அப்படின்னு நீங்க பயப்படுறீங்களா? ஆபாசமா தான் ஒட்டுவான். ஏன் எங்களை ஓட்டலையா? ஐயோ பெண்களை இப்படி பேசி விட்டார்கள், நாங்கன்னா இதா பண்ணிட்டோம், ஓட்டதான் செய்வான், வந்து பாருடா அப்படின்னு நொட்டா எங்களை தட்டணும். அதை விட்டுட்டு ஓடி ஒழிகிறது, பதில் சொல்லாம இருக்கிறது உங்க மேல சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துது. பாஜகவுடைய கைகூலின்னு தான் இன்னைக்கு வரை எங்களுக்கு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்துது. அதுக்கு என்னன்னு பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லணும்னா உங்க கீழே இத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஆனா என்ன, அத்தனை பேர் அரசியல் தெரியாதவனா இருக்கான், அரசியலே புரிதல்றவனா இருக்கான். அதுதான் நமக்கு இருக்கிற வருத்தமே. ஏதாவது ஒருத்தர் அரசியல் பண்ணிட்டு போவான்னு விட்டா அரசியலே இல்லாம கைக்குள்ளையும் கால்களையும் இடையிலேயே இங்கிட்டு திரியுறீங்க. எரிச்சலா இருக்கு.